இப்போ நம்ம ஜானகிக்கும், அதே மாதிரி இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றத தவிர வேற வழியே கிடையாது. அதாவது ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கோட இந்த ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன பார்த்து, நம்ம கௌதம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்தாங்க. கார்த்திக்கோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக. நம்ம கௌதம் வந்துட்டு எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, நம்ம ஜானகி கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த வச்சு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில இலக்கியா இருந்துட்டு இந்த மாரி தான் சொல்லணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே இலக்கியா நான் வந்து இப்படின்னா வேற வழி இல்லாம எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேல வந்து இப்படின்னா எனக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து இப்படின்னா இப்போ பயங்கரமா வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாம, கௌதம் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படின்னா பயங்கரமா வந்து இப்படின்னா நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கௌதம் கிட்ட மட்டும் நம்ம ரேவதி தான் வந்து இப்படின்னா உண்மையான மகன், அதாவது உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்படின்னா சொன்னா கண்டிப்பா. இவ்ளோ நாளா தெரிஞ்சிருது. எதுக்காக என்கிட்ட சொல்லல? அப்டின்ற மாரி வந்து கேட்பானே! நான் என்ன பதில் சொல்லுவேன் அதுக்கு? அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நான் சொல்றேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க இத்தன வருஷமா கௌதம வளர்த்தீங்க. நான் இத்தன வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு பொண்டாட்டியா இருந்தேன். ஆனா, இவ்ளோ வருஷம் ஆயுமே அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அத்த இருந்துட்டு, அவங்க 10 மாசம் சுமந்து பெத்துட்டு போயிருக்காங்க. அவங்க நெனச்சிருந்தா எப்பவோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வயித்துல இருக்கும்போதே கௌதம கலைச்சிருக்கலாம். பட் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, போராடி கௌதம காப்பாத்திற முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து பெத்து போட்டுட்டு போனாங்க. ஆனா, அவங்களுக்கு குடுக்கக்கூடிய மரியாதைய நம்ம குடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்பவே கூட என்ன வேணாலும் ஆயிரலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செய்ற நல்லது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நிக்கும். நம்ம மட்டும் இப்போ கௌதம் கிட்ட உண்மைய சொல்லாம, ரேவதி அத்த மட்டும் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குற்ற உணர்ச்சி நம்மள எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டே இருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகிக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம ஜானகி அதுக்கு இருந்துட்டு சரி இலக்கியா, நீ சொல்ற மாரி நான் எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அ கௌதம் இங்க வாப்பா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதாவது இங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பா போல இருக்கு. ஓகே சூப்பர். அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க ஜானு. நீ கவலையே படாத அப்படின்ற மாரி அந்த ஒரு டாபிக்க பத்தி நம்ம கௌதம் பேசிட்டு இருக்காரு. இல்ல கௌதம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசணும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த கேட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜானுவ வெறுத்துற மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு. ஏன்னா, நான் சொல்லப் போற விஷயம் அந்த மாரி இருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன வந்து புரொடெக்ட் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு, "ஜானு என்னாச்சு? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய அடிக்கடி சோகத்துக்கு போயிடுறா. இப்ப என்னடான்னா நீங்க வந்து சோகத்துக்கு போயிட்டு இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க என்ன விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற மாரி இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, இங்க பாரு ஜானு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னோட தலையே போற காரியமா இருந்தா கூட சரி, நீ சொல்லு. நான் வந்து இப்ப நான் உன்ன வந்து விட்டுட்டு எப்பவுமே போமாட்டேன். எனக்கு ஜானு, இலக்கியா இவங்கலாம் தான் வந்து இப்ப என்ன குடும்பம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், கடைசியில வீடியோ அதாவது நம்ம கௌதமோட உண்மையான அம்மா ஃபோட்டோவ வந்து இப்ப எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே கௌதம் பயங்கர ஷாக் ஆயி நிக்கிறாங்க. ஏன்னா, அது நம்ம ரேவதி தான் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.